திவான் வெங்கண்ணாவோட விருப்பத்துக்காக நவாப் பூஜையில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பரிசிக்கிறதுக்காக தனக்குள்ள ஒரு திட்டம் போட்டுக்கிறதையும் போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி பார்க்கலாம். மூலராமருக்குரிய பூஜையெல்லாம் வேகமா நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு நவாப் வர்றதுனால அரண்மனையே கோலாகலமா இருந்துச்சு. ராகவேந்திர சுவாமிகளும் மூலராமர் பூஜையை ஆரம்பிக்க தயாராயிட்டு இருந்தாரு. நவாப் வர்றதுனால அவருக்குன்னு ஒரு தனி ஆசனமும் போட்டிருந்தாங்க. பூஜா மண்டபம் முழுக்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சாலும் எந்த சப்தமும் இல்லாம அந்த இடமே ரொம்ப நிசப்தமா இருந்தது. எல்லாருடைய பார்வையும் ராகவேந்திர சுவாமிகள் மேலேயே இருந்தது. கொஞ்ச நேரத்திலே இந்த சபையில லேசான சலசலப்பு. நவாப் சித்தி மசூத் கான் தான் பூஜையில கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி சேவகர்களும் வந்தாங்க. அதுல ஒரு சேவகனோட கையில வெள்ளி தட்டு இருந்துச்சு. அது ஒரு பட்டு துணியால போர்த்தி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த வெள்ளி தட்டுக்குள்ளதான் ராகவேந்திர பரீட்சிக்கிறதுக்காக ஒரு பொருளை, அதாவது மாமிசத்தை நவாப் வச்சிருந்தாரு. ராகவேந்திரருக்கு ஒரு சலாம் வச்சுட்டு தனக்காக போடப்பட்டிருக்க ஆசனத்துல நவாப் உட்கார்றாரு. சேவகர்கள் வெள்ளித்தட்டை ராகவேந்திரர் முன்னாடி வச்சுட்டு, எங்களோட அரசரோட காணிக்கை இது, நீங்க உங்களோட பூஜையில இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு புன்னகையோட ராகவேந்திர சுவாமிகளும் சொல்றாரு. சேவகர்கள் அங்கிருந்து நகர்ந்து ஓரமா போய் நின்னுக்கிறாங்க. ஸ்ரீ மூலராமர் பூஜை துவங்கறதுக்கு முன்னாடி நவாப ராகவேந்திர சுவாமிகள் அழைக்கிறாரு. உங்களோட அரண்மனையில மூலராமர் பூஜை நடக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க இஸ்லாமியரா இருந்தாலும் ஒரு ஹிந்து சன்னியாசிக்கு இவ்வளவு கௌரவம் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஜாதி மதத்தை பத்தி கவலையே கிடையாது. எல்லாரும் மக்கள் தானே, லோகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத என்னோட பிரார்த்தனை. நீங்களும் என்ன மாதிரி எண்ணத்தோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களோட ராஜ்யமும் மக்களும் ரொம்ப சேமமா இருக்கணும் அப்படின்னு மூலராமர் நிச்சயம் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மதத்தோட முறைப்படியே நீங்களும் உங்களோட பிரார்த்தனை வச்சுக்கோங்க, நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நவாபோட கண்கள்ல கண்ணீர் ததும்ப ஆரம்பிக்குது. பூஜா மண்டபத்துக்குள்ள நுழைந்தப்போ நவாபோட மனசுல இருந்த நினைவுகள் வேற, இப்ப அது முற்றிலுமா மாறுபட்டு இருந்தது. சன்னியாசி அப்படின்னதும் சாதாரணமா நினைச்சு அவரை பரிச்சிக்க நினைச்ச நவாப் ராகவேந்திரரை பார்த்ததும் தன்கிட்ட அவர் அன்போடு பேசினதும் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுறாரு. இவரோட கண்களுக்கு தான் எப்பேற்பட்ட பிரகாசம், அவரோட முகத்துல எவ்வளவு தெய்வீக ஒளி. இவர் கண்டிப்பா தெய்வ பிறவியில தான் இருப்பாரு. ஆனா நான் தான் நல்லவன் இல்லை, இவரை பரிசிக்கிறதுக்காக இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்த விஷயத்த ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவரால் சொல்ல முடியல. அந்த இருக்கையிலே உட்கார்ந்துட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸ்ரீ மூலராமர் பூஜை நல்ல விதமா நடக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த கதையை தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.